வணக்கம் மக்களே, வெல்கம் டு டேக் ஒன் பக்தி. நம்ம கூட பேசுறதுக்காக சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் கலையரசர் ஆதித்யா குருஜி சார் இருக்காரு. வணக்கம் ஐயா. உலகம் முழுக்க பரவி இருக்கும் டேக் ஒன் தமிழ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐயா, ராகு கேது பொதுவா பாத்தீங்கன்னா ராகு கேதுன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா இது சில பேருக்கு வீக்கா இருக்கும், நிறைய பிரச்சனைகளை தரும்வாங்க. அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா ராகு கேது ஒரு சில ராசிக்காரர்களை கோடீஸ்வரன் ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எது உண்மை? இந்த ராகு கேதுனாலே இன்றைக்கு தமிழ்நாட்டு ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை பார்த்தா காதை புத்திக்கலான்னு தோணும். ஜோசியத்தை ரொம்ப எளிமையாகிட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டு ஜோதிடர்கள். 7 ராகு இருக்குது, 7 கேது இருக்குது. அதில் இன்னொன்று அடிக்கடி நான் போன கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நான் சொன்னது ஒரு பெரிய வைரல் வீடியோவாக ஆச்சு. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கானவர்களை போய் சேர்ந்த ஒரு வைரல் வீடியோ அது. கல்யாண மாலையில் பேசினேன். அந்த 7 ராகு இருந்தால் 7 அதே ராகு உள்ள ஜாதகத்தை தான் சேர்க்கணும். ராகு கேது இருக்குது. அதை விட நான் இன்னொன்று சொன்ன மாதிரி ஜோதிடர்களுடைய பணியை இப்போ திருமண தகவல் அமைப்பாளர்களே எடுத்துக்கிற அளவுக்கு ராகு கேதுக்கள் ரொம்ப சீப்பாக போயிட்டாங்க. பாவங்க ராகு கேது, விட்டுருங்க, பாவம் உண்மையிலேயே. இந்த ராகு கேதுக்கள் என்பது நீங்கள் கேட்டது ராகு கேதுக்கள் கோடிகளை கொடுப்பார்களா அப்படின்ற கேள்வி. உண்மையை சொல்லப்போனால் ராகு கேதுக்கள் என்பது ஜனன ஜாதகத்தில் எப்படி இருந்தால் செய்வாங்க அப்படிங்கிறது தான். ராகு கேதுக்களும் 9 கிரகங்கள் அவர்கள் ஒன்று. எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும், எல்லா கிரகங்களும் தீமையை செய்யும். அவர்கள் ஜாதகத்தில் எந்த அளவிற்கு உங்களுக்கு சுபத்துவமாக பாவத்துவமாக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து. ராகுதசை ஒருவருக்கு கோடிக்கணக்கான அமைப்புல கொட்டணும் அப்படின்னு சொன்னாலே சுவரோடு சேர்ந்திருக்கணும்ன்றதை அடிக்கடி சொல்கிறேன். ஒருவருக்கு ராகு நல்ல பாவகங்களில் நல்ல வயசில் ராகு போகத்தை கொடுக்கக்கூடிய, செல்வத்தை கொடுக்கக்கூடிய, அனுபவிப்ப சொகுசை கொடுக்கக்கூடிய, நல்ல அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுபர்களோடு மட்டும் தொடர்பில் இருந்தான். ராகு குருவோட வீட்டில் சுக்கரனுடைய இணைவில் இருக்கும்போது, ராகு சுக்கரனுடைய வீட்டில் குருவோட இணைவில் இருக்கும் பொழுது, அல்லது ஒரே நேரத்தில் எங்கிருந்தாலும் குரு சுக்கரனுடைய தொடர்புகளில் மட்டும் இருக்கும்போது, மட்டும் அண்டர்லைன், ராகுவிற்கு சுபர்களின் தொடர்பு மட்டும் கிடைத்திருக்கும் போது பருவத்தில் ராகுதசை, அது ரொம்ப முக்கியம். ஐயா, பையனுக்கு 5 வயசுலேயே ராகுதசை வந்தது, ஒன்றும் செய்யலே. ராகு போகக்காரகன். ஒரு காசு பணம் கிடைச்சா என்ன வரும் தெரியுமா உங்களுக்கு? திமிரு வரும். இல்லையா? சிரிக்கிறதுக்காக சொல்ல, எல்லாருக்குமே திமிரு வரும். அனுபவிக்கணும்னு ஒரு இது வரும். வரத்தானே செய்யா, உள்ளதை பேசுவோம். இங்கே பொய் சொல்றதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. காசு பணம் வந்து விட்டால் கோடிக்கணக்கில் இருக்குது. அனுபவிப்பீங்க, மண்ணை அனுபவிப்பீங்க, பொண்ணை அனுபவிப்பீங்க, பெண்ணை அனுபவிப்பீங்க. பி ஃப்ராங்க். ராகுதசை கோடிக்கணக்கில் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சொகுசுகளை கொடுத்தே தீரும். அப்போ மண்ணையோ பெண்ணையோ பொண்ணையோ அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு பக்குவம் வரக்கூடிய வயதுகள்லாம் அது வரணும். 5 வயசு பையனுக்கோ 10 வயசு பெண்ணுக்கோ ராகுதசை வேலை செய்யாது. ஏன்னா அவனுக்கு அதை அனுபவிக்க தெரியாது. உடல் மனம் காமத்தையும் சொகுசையும் அனுபவிக்கக்கூடிய தகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு 30 வயது 18 வருஷம் ராகுதசை, 30 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும், 40 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும், இந்த மாதிரியான ஒரு நல்ல பருவத்தில் உடலும் மனமும் நல்ல உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு பருவத்தில் ராகுதசை அந்த ராகுதசைக்கு இன்னொன்னு சொல்லிடுவேன். ராகு மட்டும் காசை கொடுத்தா அதை அனுபவிக்கிறதுக்கு லக்னாதிபதி வலுவா இருக்கணும்ல. ஜோசியம்ன்றது தலை சுத்துற விஷயம். எல்லாவற்றையும் நீங்கள் என்பது யார்? இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கன்றது யார்? உங்க கை நீங்களா, உங்க கால் நீங்களா, உங்க முகம் நீங்களா, உங்க குரல் நீங்களா, உங்க மூளை நீங்களா? எல்லாம் சேர்ந்தது தான் நீங்க. அப்படித்தான் ஜோசியமும். ராகு மட்டும் சரியா இருந்தால் கை மட்டும் கால் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த கைகால் நன்றாக இருந்தாலும் அந்த கைகாலை இயக்கக்கூடிய லக்னாதிபதி என்கின்ற மூளை வலுவாக இருக்கணும் இல்லையா? ஆக ராகு கேதுக்கள் நன்றாக இருக்கிறார்கள்னா இப்போ நான் சொன்ன விதி என்ன விதி? சுக்கரனுடைய வீட்டில் குருவின் தொடர்பு, குருவின் வீட்டில் சுக்கரனுடைய தொடர்பு, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை தொடர்பு, எல்லாம் சுபத்துவமாக இருக்கிறது. ஐயா, மூளை இல்லைன்னா ரோட்டில் தானே தெரிவாரு, அவர் அதை எங்கே அனுபவிக்க போறார்? ஆக எல்லாம் வலுவாக இருக்கக்கூடிய லக்னாதிபதி வலுவாக இருந்து இப்போது நான் சொன்னதை போல அனுபவிக்கக்கூடிய பருவ வயதில் அது சரியாக அது அனுபவிக்கணும். நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம். அதிகாரத்தை அனுபவிக்கக்கூடிய, சொகுசை அனுபவிக்கக்கூடிய, கோடிக்கணக்கில் காசு வரும்போது உடனே என்ன கார் வேணும்? சாதாரண மாருதி கார் வாங்க மாட்டோமே, பென்ஸ் கார், இந்த கார், அதனது BMW கார், இந்த மாதிரியான லக்ஸரியான காருக்கு போயிடுவோம் இல்லையா? அப்போ அதை அனுபவிப்பதற்கான சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஆக இந்த மாதிரியான சரியான பருவத்தில் சரியான அமைப்பில் லக்னாதிபதி வலுவாக இருந்து எதையும் அனுபவிக்கக்கூடிய லக்னாதிபதி அங்கே வலுவாக இருந்தால் மட்டுமே ராகுதசை கோடிகளை கொட்டுமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ராசிக்காரங்களுக்கு ராகுது, எல்லா ராசிக்காரங்களுக்கும் ராகுது இருக்குதான் செய்யுது, எல்லா ராசிக்காரங்களுக்கும் ராகுது வேலை செய்யுது. இந்த இடத்துல நீங்க கேட்காத ஒரு கேள்வியா அந்த இடத்த ஒன்று சொன்னேன். இந்த ராகுகேது தோஷம்னு தமிழ்நாட்டு ஜோசியர்கள் சொல்லி ஜோசியத்தையே பொய்யாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இந்த இடத்துல டேக் ஒன் தமிழ் பக்தி மூலமாகவும் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன். ராகு கேது இருக்குதுனால எந்த ஒரு தாய்மார்களும் ஒரு பெண்ணை பெற்றவர்களும் ஆணை பெற்றவர்களும் கண்டிப்பாக பயப்படவே தேவையில்லை. எந்த ஒரு ஜோதிடர்
ஜாதகத்தை பார்த்தவுடன் இவருக்கு ராகு கேது என்கின்ற தோஷம் இருக்குது, ராகு கேது இருக்குது, 7ல் ராகு இருக்குது, ராசியில் ராகு இருக்குதுன்னு கேட்டால் அப்படியே அவர்கிட்ட வந்து ஜாதகத்தை அப்படியே மூடி வச்சுட்டு கிளம்பிடுங்க. அவருக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ராகு கேதுக்கள் உண்மையில் எல்லாருக்குமே தோஷங்களை தீமைகளை செய்து விடுவதில்லை. ராகு கேதுக்கள் குருவோடோ சுக்கரனோடோ சேர்ந்திருக்கும் போது, குருச்சுக்கர வீடுகளில் இருக்கும் பொழுது, பருவத்தில் வரும் பொழுது நன்மைகளை தான் அதிகமாக செய்கிறார்கள். இந்த 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 வீடியோவின் வழியாக தமிழ் பக்தி நேயர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, டேக் ஆன் தமிழ் பக்தி நேயர்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக ராகு கேது தோஷம் என்பது கிடையாது. ராகு கேதுகள் தனித்து கோடீஸ்வர யோகத்தை செய்வார்கள் என்பதும் கிடையாது. லக்னம் வலுவாக இருக்க வேண்டும். அபூர்வமாக அப்படின்னா ஏன் எல்லா ஜோசியர்களும் இந்த ராகு கேது சொல்றாங்க? அதே ராகு கேது உள்ள ஜாதகத்தை தான் இணைக்கணுன்றாங்க. பெண்ணை பார்த்தவங்களாம் பாவம் ரோட்டில் திடுறானே. அறியாமை, ஜோதிடருடைய ஞானமின்மை. ஜோதிடருக்கு அவ்வளவாக ஞானம் இல்லாது, அவருக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. இந்த ராகு என்ன செய்யும்னு கேட்டால் அது தெரியாது. உண்மையில் ராகு கேதுக்கள் ஏதாவது தோஷத்தை செய்து விடுமா? கடுமையான அமைப்பில் லட்சத்தில் ஒருவருக்கு செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கின்ற காலகட்டங்களில், 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற காலகட்டங்கள். அதான் இப்போ நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி ஒரு கேள்விக்கு பதில் சொன்னல, ஒரு திருட அமாவாசையில் பிறந்திருந்தான்ல, அந்த திருட அமாவாசையில் பிறந்ததை பார்த்து அமாவாசையில் பிறந்தவன்லாம் திருடன்னு சொன்ன மாதிரி, எவனோ ஒருத்தனுக்கு 7ல் செவ்வாய் சனி ராகு 3ம் சேர்ந்திருந்ததை பார்த்து எல்லாருக்குமே 7ல் ராகு 2ல் ராகு 8ல் ராகு இருந்தால் ராகு எதுன்னு கரெக்ட் இது பண்ணி விட்ட கதை தான் இது. ஆக ஜோதிடத்தை நுணுக்கமாக பார்க்க பழகுங்கள் அப்படிங்கிறதான் இந்த எளிய ஜோதிடனுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்க முடியும். ராகு கேதுக்கள் கண்டிப்பாக கோடிகளை கொடுக்கும். லக்னம் வலுவாக இருக்கும்போது, உங்களுடைய பருவம் சரியாக இருக்கும் பொழுது, சுபத்தன்மையோடு ராகு கேதுக்கள், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்துவம் என்கின்ற வார்த்தை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஜோதிடர்கள் இப்போ இந்த வார்த்தையில் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உணர்ந்து ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகளுக்கு கிடைத்த ஒரு பெருமையாகவே இருக்கிறது. ஆகவே ராகு கேதுக்கள் சுபத்துவமாக இருந்து, சரியான பருவத்தில் லக்னாதிபதி வலுவாக இருந்து, சரியான கேந்திர கோணங்களில், இன்னொரு அமைப்பில் சொல்லப்போனால் கேந்திரத்தில் கோணாதிபதியோடு கோணத்தில் கேந்திராதிபதியோடு இருக்கின்ற நிலைமையில் ஒரு 30 வயதிற்கு பிறகு ராகதசை வரும்னா அவன் சீமான். இப்போ ஒரு சில பேருக்கு வீக்கா இருந்தா பண வரவுல பாதிப்பு இருக்கும், இல்லாட்டி வந்து திருமணம் ஆயிருந்தா விவாகரத்து ஆகும்னு சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் பொதுவான கேள்விகள். இப்படிலாம் அதில் உண்மையிலே கிடையாது. ராகு கேதுக்களை பற்றி இப்போ முழுசாக சொல்லியாச்சு. அந்தந்த இதில் பாபத்துவமாக இருந்தால் மட்டும் ராகுதசை நடந்தால் தான். ஒருவேளை ராகுதசையே 70 வயசுக்கு மேலே வந்துருச்சு, ராகுதசையே சிறு வயதில் முடிஞ்சு போச்சு, ராகுவால் பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது. என்னதான் ராகுவால் பாதிப்பாக இருந்தாலும் அந்த ராகு கேது இருக்கின்ற ஒருவருக்கு அதே மாதிரி ராகு கேது இருக்கிற ஜாதகத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறது கடுமையான முட்டாள்தனமானது, நகைப்பிற்குரியது. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லலை. இப்போ தான் ஒரு 20-30 வருஷமா ஜோதிடர்கள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் வருகிறது. ஆகவே வழக்கமே அப்டேட், எங்கள் ஜோசியமும் அப்படி தானே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்க வேண்டியது. யாரோ ஒருத்தர் சொன்னார்ன்றதுக்காக கேட்டால் யாருப்பா அப்படி சொல்லி கொடுத்தது, ஏதாவது மூல நூல்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க எங்கள் குருநாதர் அப்படி தான் சொன்னார்னு சொல்லுவாங்க. ஜோசியம் கொஞ்சம் ஈஸியாக போச்சு. இப்போ வர 7ல் ராகு இருந்தால் ராகு கேது தோஷம், இல்லை ராசியில் ராகு இருந்தால் ராகு கேது தோஷம், அதுக்கு அதே அப்படி தான் சேர்க்கணுன்ற மாதிரி அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஜோதிடர்கள் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க.